எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்டெல்லாம் எப்படிங்க போச்சு? நல்லபடியாக போச்சுங்களா? இங்கே பார்த்திங்கன்னா நல்ல குளிருங்க. அதனால் காலையிலே இப்போல்லாம் சமைச்சிட்றதுங்க. காலையிலத்துக்கே செஞ்சுட்டோன்னா மத்தியானத்துக்கு சாப்பாடு கூட அதை வச்சுக்கிறது. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா எதாவது டிஃபன் பண்ணி அதே சாம்பாரோ இல்லாட்டி குழம்பு வச்சதையோ வச்சுக்கிறதுங்க. காலையில் நம்ம செஞ்சு வச்சுட்டு போனோன்னா அதுக்கப்புறம் அந்த கீழே ஃப்ளோரில் நடக்கிறதுக்கே முடியாது இல்லைங்க, அந்தளவுக்கு சில்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக, அதாவது சண்டேங்க, வெஜிடேரியன் தான் இன்றைக்கி மெனு. ஸோ காலையிலத்துக்கு கம்பு தோசையும் தக்காளி குழம்பு தாங்க அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோசும் கேரட்டும் போட்ட பொரியலையும் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் செடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இந்த வின்டரில் ஊற்றுவேன். ஸோ ரொம்ப ஊற்றணுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்ம காப்பாற்றி வச்சுருக்கவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எப்போ தலையை தொங்க போடுறாங்களோ அப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிறதுங்க. காலையில் சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த 2 நாள் முழுக்க பயன்படுத்தினது எதுக்குன்னா இந்த பிளாங்கெட் பண்ணுறதுக்காக தாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்புறம் சொல்லுங்கள். இது யாருக்காக பண்ணியிருக்கேன்னா குட்டி மருமகனுக்காக பண்ணதுங்க. இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நிறையா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குதுங்க. ஸோ ஒன்றுன்னா முடிச்சிட்ருக்கேன். இது முடிச்சதில் சந்தோஷம். இன்னி லிஸ்ட்டு பெருசாக தான் இருக்குதுங்க, பார்க்கலாம் எப்படி முடிப்பேன்ட்டு. இந்த மாதிரி பேபி பிளாங்கெட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொங்கு அடுக்கலை இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணுங்கள். இதோட கலரு, சைஸு எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.